தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்கால 30வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் மிகுந்த ஆண்டோடைய ஆசி பெற்ற மக்களே, உங்களை வாழ்த்துகின்ற இந்த நாளிலே இறை வார்த்தையோடு பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்கின்ற இந்த செய்திதான் இறைமகன் இயேசுவுடைய பிறப்பும் இருப்பும் நமக்கு சொல்லி காட்டுகின்ற ஒப்பற்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதோ ஒவ்வொரு இறைவாக்கினர்களையும் மனிதர்களையும் இறைவன் அழைக்கின்ற பொழுது கடவுள் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, என் பிரசனம் உன்னோடு இருக்கும், என்னுடைய பிரசனம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவராக இருக்கின்றார். ஆபிரகாம் முதல் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வார்த்தைகள் தான் தினம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் வரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆசீர்வாதம் மிகுந்த வார்த்தைகள். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வு அனுபவமாக மாற வேண்டும். அந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் புத்தகம் 17 படிக்கின்ற பொழுது தாவீது தன் அனுபவத்தை அழகாக சொல்லி காட்டுகின்றார். பிலிஸ்தியர்களுக்கு எதிராக சண்டையிடுகின்ற பொழுது, கோலியத் எதிர்த்து நிற்கின்ற பொழுது, சவுல் அரசனும் இஸ்ராயேல் மக்களும் பயந்து நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது கோலியத்தை எதிர்த்து தாவீது சண்டையிடப் போகின்றான். அப்பொழுது சவுல் அரசன் சொல்லுவான், உன்னால் இந்த வீரனை எதிர்த்து போராட முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது தாவீது சொல்கின்ற அற்புதமான வார்த்தைகள். 1 சாமுவேல் 17:37 என்னை சிங்கத்தின் கைக்கும் கடலின் வாய்க்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீன் கையிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். கடந்து வந்த நாட்களில் என் வாழ்வில் கடந்த துன்பங்கள் எனக்கு விடுதலை கொடுத்த கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே சில சந்தேகங்கள் எல்லாம் எப்பொழுது நம் வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் எழுகின்ற பொழுது, வேதனைகள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் நடக்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றாரா என்று சொல்லி சந்தேகம் வரலாம். நீதித்தலைவர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கிதெயோனை கடவுள் அழைக்கின்ற பொழுது தூதர் இவ்வாறு சொல்லுவார், வலிமை வாய்ந்த வீரனை ஆண்டவரோடு இருக்கின்ற சொல்லி. அப்பொழுது கிதெயோன் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்றால் ஏன் இந்த துன்பங்கள் எல்லாம்? எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்த கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் என்று அடிமைத்தனத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பயத்திலே ஒடுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி தன் சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கிதெயோன் சந்தேகித்ததை போல நம் வாழ்விலும் சந்தேகம் வரலாம். ஆனாலும் தொடர்ந்து தூதர் சொல்வது, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், நீ தனி ஆளாக இருந்து மிதியானை வென்றெடுப்பாய். ஆண்டவர் கிதெயோனை ஆசீர்வதித்தார், மிதியானியர்களிடமிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆம், நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம் கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னேன். வாக்கு கொடுத்த கடவுள் நற்கருணை வழியில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உணர்வோம். தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை, எலிசாவுக்கு இருந்த நம்பிக்கை நம் வாழ்விலே வர வேண்டும். அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே பவுல் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். என் ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்றார், என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்றார். அப்பொழுது யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? எது என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? என்னிலே இருக்கின்ற நான் கடந்து போகின்ற துன்பங்களா, துயரங்களா, வேதனைகளா, வாளா, சாவா, என் தனிப்பட்ட வாழ்விலே நான் அனுபவிக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களா என்னை இயேசு அன்பிலிருந்து பிரிக்காது. அதே போல என்னை சூழ்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளா, என்னோடு இருக்கின்ற மனிதர்களா, அவருடைய வல்லமையா, அவருடைய செயலா, எதுவுமே இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது.
எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் தன் அருளை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் என்னிலே தன் அருளை பொழிந்திருப்பதினாலே எனக்காக தன் ஒரே மகனை கொடுத்த கடவுள் என் வாழ்விலே அவர் வழியாக அருளை பொழியாமல் இருப்பாரோ? அப்படி அவர் அந்த அருளை பொழிகின்ற பொழுது நான் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைவேன், வெற்றிக்கு மேல் வெற்றி அடைவேன் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை என்று சொல்லி பவுலடியார் தன்னுடைய ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். அன்பு சொந்தங்களே, நம் கடவுள் நம்மோடு, நம் கடவுள் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை, நம் கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. இப்படி இஸ்ராயேல் மக்களை பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து வழி நடத்தினாரோ, அதே போல கடவுள் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு இருந்து நம்மை காப்பவராக இருக்கின்றார். எனவேதான் திருப்பாடல் 121 படிக்கிற பொழுது, நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் எப்போது முன்னோடு இருப்பேன், பகல் கதிரவனோ இரவில் நிலாவோ உனக்கு தீங்கிழைக்காது என்று சொல்லி இருக்கின்றார். எனில் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். நம்புவோம், நம் கடவுள் நம்மோடு இருப்பதை. நம் வாழ்வில் எது வந்தாலும் சரி, நம் வாழ்வில் எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அனைத்தையும் நிர்மூலமாக்குகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மழை போல் துன்பம் வந்தாலும் அதை பனி போல் நீங்கச் செய்கின்ற கடவுள், நம்மை சூழ்ந்து செங்கடல்கள் போல துன்பங்கள் எதிர்த்து நின்றாலும் கட்டாந்தரையாக மாற்றுகின்ற கடவுள், எரிக்கோ மதில் போல நம்மை எதிர்ப்புகள் வந்தாலும் நொறுக்கி போடுகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்புவோம், நம்பிக்கையிலே வாழ்வோம், நம்பிக்கையின் வழியாக வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற மக்களாய் இறைபுகழ் வாடுவோம். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர்